மதியம் 3 மணிக்கு ஜெபிக்கிறவங்களாம் எத்தனை பேர்? நான் மதியம் 3 மணிக்கு முழங்கால் நிற்பேன். ஒரு கை உயர்ந்திருக்குது. கவனிங்க. அப்போ ஜெப வேளை ஆகிய, எல்லாரும் சொல்லுங்க ஜெப வேளை. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் நமக்கு கொடுத்த ஜெப வேளை எது? மதியம் 3. ஓகே சார். ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிங்களா. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:3. அப்போஸ்தலர் 10:3. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும். பாருங்க, கொர்நேலியுங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் பகல்ல எத்தனாவது மணி நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தாரா? 3ஆம் மணி வேளையில. அப்படிதானா? சாரி, 9ஆம் மணி வேளையில. அப்படிதானே போட்டிருக்கு? 9 தானா? அப்ப இந்த மணி வேலை எது? மதியம் 3 மணி. அதே அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை வாசிங்க. 10:30. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே, இந்நேரத்திலே நான் உபவாசித்து, இந்நேரத்திலே நான், சொல்லுங்க என்ன செய்து? உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில், 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். மதியம் 3 மணிக்கு கொர்நேலியு உபவாசம் பண்ணி தன் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மதியம் 3 மணிக்கு வந்துட்டா சரி. இன்னொரு வசனத்தையும் காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:9 வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். ஜெபம் பண்ணும்படி எங்க ஏறினாரு? மேல் வீட்டில். 6ஆம் மணி வேலைன்னா என்ன மணி வேலை? நமக்கு 12 to 1. கவனிக்கிறீங்களா? அப்போ பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், சபையின் ஜெப நேரமா இருக்கட்டும், கொர்நேலியுவின் ஜெப நேரமா இருக்கட்டும், எப்போ இருந்துச்சு? மதியம் 12 மணிக்கு மேல, சாயங்காலம் 6 மணிக்கு உள்ள. ஆனா இதை நம்ம இன்னைக்கு எப்படி மாத்திட்டோம்? மதியம் நல்ல தூங்குற நேரம்.